இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இப்போ இந்த மூப்பர்களும் ஜனங்களும் போவாசிடத்தில், ஆமாம், நாங்கள் சாட்சிகள் தான் என்று சொல்லி போவாசை ஆசீர்வதிக்கிறார்கள். உன் வீட்டிலே வருகிற மனைவியை இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்கிறார்கள். இஸ்ரவேல் யாரு? யாக்கோபு. இவனுக்கு 2 மனைவிகள், ராகேல் மற்றும் லேயாள். இவர்கள் மூலம் இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் எழும்பி அதன் மூலம் பெரிய சமுதாயம் உண்டாயிற்று. அதை போல வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். நான் நினைக்கிறேன், போவாஸ் வயதான மனிதனாய் இருப்பதால் அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி பிள்ளைகள் இருப்பார்கள் என்று. அதனால்தான் இவர்கள் இப்படி வாழ்த்துகிறார்கள், அதாவது ராகேலை போலவும் லேயாளை போலவும் என்று. அது மட்டுமல்ல, நீர் எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்கிறார்கள். இவர்கள் இந்த வாழ்த்துதலை தீர்க்க தரிசனமாய் கூறுவது போன்று இருக்கிறது. ஏனென்றால் பிற்காலத்தில் இந்த